திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு விழாவை தமிழ் மொழியில் நடத்த உத்தரவிடக் கோரிய மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம் நாகேந்திரன், விவரங்கள். வணக்கம் சுபா. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த வியனரசு என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றினை தாக்கல் செய்திருக்கிறார். அது என்னவென்று பார்த்தோம் என்றால், தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலில் அடுத்த மாதம் ஜூலை 7ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெற உள்ளதாகவும், தமிழ் கடவுளான முருகன் கோவிலில் குடமுழுக்கை தமிழ் மொழியில் நடத்த கோரி அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த பதிலும் வழங்கப்படவில்லை என தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குடமுழுக்கு விழாவை தமிழ் மொழியில் தான் நடத்த வேண்டும் என கோரி அந்த உத்தரவு அடிப்படையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குடமுழுக்கு விழாவை தமிழ் மொழியில் நடத்த உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் தமிழில் குடமுழுக்குகள் நிகழ்வுகள் நடத்தப்படும் என அரசு தரப்பில் உறுதியானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு விழாவை தமிழ் மொழியில் நடத்த உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம் நாகேந்திரன், விவரங்கள். வணக்கம் சுபா. தூத்துக்குடியைச் சேர்ந்த வியனரசு என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு ஒன்றினை தாக்கல் செய்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலில் அடுத்த மாதம் ஜூலை 7ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெற உள்ளதாகவும், தமிழ் கடவுளான முருகன் கோவிலில் குடமுழுக்கை தமிழ் மொழியில் நடத்த கோரி அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த பதிலும் வழங்கப்படவில்லை. எனவே திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குடமுழுக்கை விழாவை தமிழ் மொழியில் மந்திரங்கள் ஓதி நடத்த உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் மரியா கிளாட் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு இன்று வந்தது. அப்போது தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரா கதிரவன் ஆஜராகி வாதிடுகையில், கோவிலில் குடமுழுக்கு நிகழ்வுகள் தமிழில் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றார். கோவில் தரப்பில் யாகசாலையில் மந்திரங்கள் ஓதுவது தொடங்கி திருமுறை பாடுவது, திருப்புகழ் பாடுவது, 64 ஓதுவார்கள் பூஜை செய்வது ஆகிய நிகழ்வுகள் தமிழிலேயே நடைபெற உள்ளன என தெரிவிக்கப்பட்டது. அதனை அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு நீதிபதிகள் இது தொடர்பான நிலுவையில் உள்ள வழக்குகளோடு இந்த வழக்கையும் சேர்த்து அந்த பட்டியலிட உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். சுபா.